வணக்கம். தினமலர் மாலை 4 மணி செய்திகள். டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2013இல் டாக்டர் சுப்பையா கூலிப்படையால் கொல்லப்பட்டார். சுப்பையாவின் உறவினர்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் அப்ரூவராக மாறினார். 2015இல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணை நடத்திய செஷன்ஸ் கோர்ட் 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து 7 பேருக்கு தூக்கு, 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. குற்றவாளிகள் ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்தனர். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அனைவரையும் ஹைகோர்ட் விடுதலை செய்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தது. கடந்த விசாரணையின் போது குற்றவாளிகள் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை. அனைவருக்கும் நீதிபதிகள் பிடிவாரண்ட் பிறப்பித்தனர். நேற்று விசாரணையில் அவர்கள் ஆஜராகினர். செஷன்ஸ் கோர்ட் விசாரணை ஆவணங்கள் அனைத்தையும் 6 வாரத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். ஏரியை ஆழப்படுத்த கொடுத்த நிதியில் தீவு அமைக்கும் நீர்வளத்துறை. மாதவரம் ரெட்டேரியில் கொள்ளளவை அதிகரிக்க அரசு கொடுத்த நிதியில் செயற்கை மண் தீவுகளை அமைத்து வீணடிப்பதாக துரைமுருகனின் நீர்வளத்துறைக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சென்னையின் வருங்கால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கூடுதல் நீர் ஆதாரங்களை உருவாக்க அரசு உத்தரவிட்டது. அதன்படி மாதவரம் ரெட்டேரியின் கொள்ளளவை அதிகரிக்க 48 கோடியை அரசு ஒதுக்கியது. 772 ஏக்கராக இருந்த ரெட்டேரி 400 ஏக்கராக சுருங்கிவிட்டது. எனவே ஏரியை ஆழப்படுத்தி அரை டிஎம்சி நீரை சேமித்து வறட்சி காலத்தில் சென்னையின் 15 நாள் தேவையை பூர்த்தி செய்ய திட்டமிட்டனர். முக்கால்வாசி வேலை முடிந்த நிலையில் ஏரியில் பறவைகள் தங்குவதற்கு 6 செயற்கை தீவுகளை உருவாக்க நீர்வளத்துறை முடிவு செய்தது. ஏரியில் தோண்டிய வண்டல் மண்ணை அகற்றாமல் தீவு அமைக்க குவிக்கின்றனர். மழைக்காலத்தில் அது கரைந்து போனால் செய்த வேலை முழுதும் வீணாகும் என்று எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கோடநாடு எஸ்டேட் மேனேஜருக்கு சம்மன். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதா, சசிகலாவுக்கு பங்களா உள்ளது. அங்கு 2017இல் கொள்ளைகள் நடந்தன. கேரளாவைச் சேர்ந்த 10 பேரை போலீசார் கைது செய்தனர். வழக்கு ஊட்டி கோர்ட்டில் நடக்கிறது. வழக்கில் சிக்கிய கார் டிரைவர் கனகராஜ் விபத்தில் பலியானார். அதன்பின் சிபிசிஐடி போலீசார் வழக்கை மறு விசாரணை செய்கின்றனர். 500 பேரிடம் விசாரித்தனர். இன்னும் சம்மன் அனுப்பி விசாரிக்கின்றனர். அந்த வரிசையில் கோடநாடு எஸ்டேட் மேனேஜர் நடராஜனுக்கு இப்போது சம்மன் அனுப்பியுள்ளனர். திருப்பூரில் வங்கதேசத்தினர் 98 பேர் கைது. திருப்பூரில் ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்த மேலும் 15 வங்கதேசத்தினரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இதுவரை 98 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக தங்கியுள்ள வங்கதேசத்தினரை கண்டுபிடித்து திருப்பி அனுப்புமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து திருப்பூர், கோவை நகரங்களில் போலீஸ் சோதனை தொடங்கியது. ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் வசிப்பதாக கூறப்பட்ட திருப்பூரில் வெறும் 98 பேர்தான் கைதானார்களா என கேட்டபோது சோதனை தொடங்கும் முன்பே தகவல் தெரிந்து பெரும்பாலான வங்கதேசத்தினர் ஊரை காலி செய்து விட்டார்கள் என அதிகாரிகள் கூறினர். ஆம்புலன்ஸ் டிரைவராக வலம் வந்த ஐஎஸ் தீவிரவாதி கைது. தமிழகத்தில் 20 இடங்களில் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் சென்னையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக வலம் வந்த ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தமிழக பிரிவு தலைவர் அல்ஃபசித் என்பவரை கைது செய்தனர். 2022இல் கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன் கார் குண்டுவெடிப்பு நடந்தது. இதில் ஐஎஸ் பயங்கரவாதி ஜமேஷா முபின் பலியானார். என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து முபின் கூட்டாளிகளை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். பயங்கரவாதிகள் உடற்பயிற்சி கூடங்களை ஆள்பிடிக்கும் களங்களாக பயன்படுத்தியது தெரிந்தது. என்ஐஏ அதிகாரிகள் மயிலாடுதுறை திருமுல்லை வாசலில் 15 பேரின் வீடுகளிலும் புரசைவாக்கம் கஸ்தூரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அலுவலகத்திலும் 6 மணி நேரம் சோதனை நடத்தினர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் திருமுல்லை வாசல் அல்ஃபசித் உண்மையில் ஐஎஸ் அமைப்பின் தமிழக பிரிவு தலைவர் என தெரியவந்தது. அவரது கூட்டாளிகளுக்கு வலை விரித்துள்ளனர். சென்னை வந்த நபருக்கு ஜிபிஎஸ் பாதிப்பு. மகாராஷ்டிராவின் புனே நகரில் ஜிபிஎஸ் எனப்படும் கிலன்பா சிண்ட்ரோம் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நரம்பு மண்டலத்தை முடக்கும் உயிர்கொல்லியான ஜிபிஎஸ் பாதிப்பால் ஒருவர் இறந்துள்ளார். இந்நோய் ஏற்பட கேம்பிலோ பாக்டர் ஜெஜூனி என்ற பாக்டீரியா காரணம். சுகாதாரமற்ற உணவு, குடிநீர், மருந்துகள் போன்றவற்றில் இந்த பாக்டீரியா இருக்க வாய்ப்புள்ளது. மும்பையிலிருந்து சென்னை வந்த ஒருவர் ஜிபிஎஸ் பாதிப்பால் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.
அப்பல்லோ நரம்பியல் நிபுணர் விஜய் சங்கர், அரசு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் ஆகியோர் இந்த நோய் குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை என்றனர். சம்மதம் இல்லாமல் எவரிடமும் மரபணு சோதனை நடத்த முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. கீழ்கோர்ட்டிலிருந்து படிப்படியாக சுப்ரீம் கோர்ட் வந்து 20 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த சிக்கலான வழக்கில் தீர்ப்பு வந்துள்ளது. வழக்கு போட்ட வாலிபர் திருமணமாகாத பெண்ணுக்கு பிறந்தவர். அப்பா யார் என்று தெரியாது. அம்மாவிடம் கேட்டபோது ஒருவரை காட்டினார். அவரோ தான் அப்பா இல்லை என்றார். அந்த நபரிடம் மரபணு பரிசோதனை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று வாலிபர் வழக்கு தொடர்ந்தார். கீழ்கோர்ட் அதை ஏற்று சோதனைக்கு உத்தரவிட்டது. அந்த நபர் சம்மதிக்கவில்லை. ஹைகோர்ட்டில் முறையிட்டார். பலவந்தமாக என்னிடம் மரபணு சோதனை நடத்தக்கூடாது என்றார். ஹைகோர்ட் அதை ஏற்றுக்கொண்டது. வாலிபர் சுப்ரீம் கோர்ட் போனார். நீண்ட தாமதத்துக்கு பிறகு நீதிபதிகள் சூரியகாந்த், உஜ்ஜல் புயான் தீர்ப்பு வழங்கினர். மனுதாரர் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறார். தந்தை யாரென தெரிந்தால் கஷ்டம் தீரும் என்று நம்புகிறார். அப்பா யார் என்று தெரிந்து கொள்ள மகனுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மரபணு சோதனை செய்து கொள்ள மறுப்பதும் அதே போன்ற தனி உரிமைதான். அதற்கும் மதிப்பளிக்க வேண்டும். எனவே மனுதாரர் குறிப்பிடும் நபரிடம் மரபணு சோதனை நடத்த கோர்ட் உத்தரவிட முடியாது என தீர்ப்பளித்தனர். தை அமாவாசை குளியல், கும்பமேளா நெரிசலில் பலர் நசுங்கினர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை நதிக்கரையில் மகா கும்பமேளா விழா நடக்கிறது. தை அமாவாசையை வட மாநிலங்களில் மௌனி அமாவாசிய என்பார்கள். இது புனித நாள். ஆகவே அதிகாலையில் திருவணி சங்கமத்தில் முங்கி குளிப்பது பாவ விமோச்சனம் என்று நம்புகின்றனர். இதனால் வழக்கத்தை விட மிக அதிகமான பக்தர்கள் நீராட திரண்டனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பலர் கீழே விழுந்தனர். 30 பேர் காயமடைந்ததாக முதல் தகவல் கூறுகிறது. முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை போனில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி நிலவரத்தை கேட்டறிந்தார். பேச்சுதான் பெரிதாக கேட்கிறது, முதலீடு எதையும் காணும் என்கிறார் அண்ணாமலை. தொழில்துறை அமைச்சர் ராஜா முதலீடுகள் குவிவதாக பேசுகிறாரே தவிர உண்மையில் எந்த முதலீடும் வரவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். கோவையில் பெரிய கல்வி தொழில்நுட்ப நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. ஊழியர்களின் ஆவணங்களை திருப்பித் தரவில்லை, சம்பளமும் வழங்கவில்லை. கோவையிலிருந்து 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெங்களூருக்கு சென்றுவிட்டன என அண்ணாமலை கவலை தெரிவித்தார். 2022 துபாயில் கையெழுத்திட்ட 6000 கோடி ரூபாய் முதலீடு இன்னும் வரவில்லை. எனவே டாவோஸ் பொருளாதார மாநாட்டிலிருந்து தமிழக அரசு வெறுங்கையுடன் திரும்பியதில் வியப்பில்லை என்றார். பெட்ரோல் குண்டு வீசியவன் கோர்ட்டில் செருப்பு வீச்சு. கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத் நேற்று பூந்தமல்லியில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். கூண்டில் நின்ற வினோத், எனக்கு ஜாமீன் தர வேண்டும் என ஆவேசமாக கூறி செருப்பை கழற்றி நீதிபதி முன் வீசினார். ஒரு செருப்பு நீதிபதி மேசை மீது விழுந்தது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விரைவில் தீர்ப்பு வர உள்ளதால் ஏற்பட்ட பதற்றத்தில் வினோத் இவ்வாறு செருப்பு வீசியிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். துறைகள் பனிப்போரால் கொள்ளிடம் கதவணை திறப்பதில் இழுபறி. திருச்சி முக்கொம்பில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டுள்ளது. ஆனால் கொள்ளிடம் ஆற்றில் கடைமடை வரை நீரை சேமிக்க கட்டமைப்பு இல்லை. இதனால் மழை காலத்தில் காவிரியிலிருந்து கொள்ளிடத்திற்கு திருப்பி விடப்படும் நீர் கடலுக்கு செல்கிறது. ஆண்டுக்கு 30 TMC நீர் அப்படியே வீணாகி வருகிறது. எனவே கடலூர் மாவட்டம் ஆதனூர், நாகப்பட்டினம் மாவட்டம் குமாரமங்கலம் இடையே கதவணை கட்ட அதிமுக அரசு 494 கோடி ஒதுக்கி பணிகள் 2019 மே மாதம் துவக்கின. 95% பணிகள் முடிந்த நிலையில் கதவணையை பிப்ரவரி 16ஆம் தேதி முதல்வர் திறக்க தேதி குறிக்கப்பட்டது. ஆனால் சுற்றுச்சூழல் துறை அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை. முன்கூட்டிய அனுமதி பெறாமல் பணிகளை துவக்கிவிட்டு பணிகள் முடியும் போது நீர்வளத்துறை அனுமதி கேட்பதால் சுற்றுச்சூழல் துறை தண்ணி காட்டுவதாக தெரிகிறது. வீட்டு நாய்க்கு விஷம் வைத்து கொன்றவரை தேடுகிறது போலீஸ். புதுவை அரியாங்குப்பத்தில் வசிக்கும் பிரபாவதி வீட்டில் பல நாய்களை வளர்த்து வருகிறார். அதில் ஒரு நாய் நேற்று முன்தினம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சாப்பிடாமல் சோர்வாக படுத்தே இருந்தது. கால்நடை மருத்துவர் சோதித்தபோது விஷம் கலந்த உணவை நாய் சாப்பிட்டிருந்தது தெரிந்தது. சிகிச்சை அளித்தும் சில மணி நேரத்தில் நாய் இறந்தது. அதிர்ச்சியடைந்த பிரபாவதி போலீசில் புகார் கொடுத்தார்.
அக்கம் பக்கத்தில் வசிக்கும் யாராவது தான் நாய்க்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்திருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாய்க்கு விஷம் வைத்தால் 2 வருடம் வரை ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் என்றனர். 6 மாதமாக சம்பளம் இல்லை, பேராசிரியர்கள் உண்ணாவிரதம். மதுரை காமராஜ் பல்கலை பெண்ணிய கல்வி மையம் பேராசிரியர்கள், அலுவலர்கள் 6 மாதமாக சம்பளம் போடாததை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தனர். யுஜிசி திட்டத்தில் இம்மையம் 2009இல் துவங்கப்பட்டது. 2013இல் பல்கலைக்கழகம் பணி நியமனங்கள் செய்தது. இயக்குநர், பேராசிரியர், அலுவலர்கள் பணியில் உள்ளனர். இவர்களுக்கு யுஜிசி மானியம் மூலம் சம்பளம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பதிவாளர் பெயரில் மைய இயக்குநர் முன்பணம் பெற்று சம்பளம் வழங்க வேண்டும் என நிதி அலுவலர் ஆனந்தன் உத்தரவிட்டார். ஆனால் தணிக்கை அதிகாரிகள் அதை ஏற்கவில்லை. இதனால் யுஜிசி மானியம் கிடைத்தும் 6 மாதமாக சம்பளம் போடவில்லை. ஆனந்தன் யுஜிசி விதிகளை பொருட்படுத்துவதில்லை என இயக்குநர் ரேணுகா தெரிவித்தார். விண்ணில் பாய்ந்தது இஸ்ரோவின் 100வது ராக்கெட். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை சற்று முன் விண்ணில் செலுத்தியது. சென்னையொட்டி ஆந்திர எல்லையில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து NVS-02 என்ற செயற்கைக்கோளை சுமந்தபடி GSLV F-15 ராக்கெட் இன்று காலை 6:23 மணிக்கு ஏவப்பட்டது. இதற்கான 25 மணி நேர கவுண்டவுன் நேற்று அதிகாலை 5:23 மணிக்கு துவங்கியது. 2250 கிலோ எடையும் 10 ஆண்டுகள் ஆயுட்காலமும் கொண்டுள்ள இந்த செயற்கைக்கோள் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் UR ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் தயாரிக்கப்பட்டது. NVS-02 பிற செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணித்து பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை அளிக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழக கோர்ட்டுகளில் CCTV பொருத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்க அரசுக்கு அறிவுரை. கோர்ட் அருகில் கொலைகள் நடந்ததை அடுத்து அனைத்து நீதிமன்ற வளாகங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கவும் மெட்டல் டிடெக்டர்கள், CCTV கேமராக்கள் பொருத்தவும் மாநில பார் கவுன்சில் பொதுநல மனு தாக்கல் செய்தது. தலைமை நீதிபதி ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி விசாரித்தனர். ஹைகோர்ட் நிர்வாக பதிவாளர் ஹரி அறிக்கை அளித்தார். தமிழகத்தில் உள்ள 179 நீதிமன்றங்களில் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த 7774 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த அரசிடம் 20,04,51,791 ரூபாய் கேட்டு டிசம்பர் 2இல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று அதில் கூறியிருந்தார். நிதி ஒதுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். விசாரணையை February 27க்கு தள்ளி வைத்தனர். கும்பலாக போனால் திருப்பரங்குன்றத்தில் மலையேற முடியாது. திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தம் கொண்டாடி சில முஸ்லிம் அமைப்புகள் ஆடுவெட்ட புறப்பட்டதால் அங்கே தொடர்ந்து ஒருவித பதற்றம் நிலவுகிறது. மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இந்து முன்னணி, பாஜக தலைவர்கள் வந்தபோதும், வேலூர் இப்ராஹிம், மதுரை ஆதீனம் ஆகியோர் வந்தபோதும் பரபரப்பு உருவானது. எனவே இனிமேல் கோஷ்டியாக யார் வந்தாலும் மலையில் ஏற அனுமதிக்க வேண்டாம் என போலீசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.